வெல்கம் டு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளரிக்காய் தோசை. இதுக்காக நான் வந்து ஒரு அழகு வந்துட்டு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த இட்லி அரிசியை எடுத்துட்டு நம்ம வந்து இதை நல்லா கழுவிட்டு இது கூட வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு சாதம், ஃப்ரெஷ்ஷாக வடித்த சாதம் வந்துட்டு சேர்த்துருக்குறேன். இந்த சோறு வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கிடலாம். 2 மணி நேரம் ஊறினா தான் அந்த அரிசியெல்லாம் மிக்சியில் அரைக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்து நான் எடுத்துருக்க ஒரு அழகு அரிசிக்கு நான் வந்து ஒரு ஃபுல் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து தோலோடவும் அப்படியே சேர்த்துக்கலாம், இல்லைனா தோலை வந்துட்டு ஃபுல்லாக எடுத்துட்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் தோல் இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துருக்குறேன். அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஜீரகம் சேர்த்துருக்குறேன். அப்புறம் வந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துருக்குறேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். நீங்கள் வந்து இது கூட வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா வேணால் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அது மாதிரி பச்சை மிளகா, இஞ்சி, இந்த கொத்தமல்லி தழை இதெல்லாமே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழைலாம் சேர்த்தா இன்னும் நல்லா க்ரீனிஷாக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். அதனால் அதெல்லாம் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த உடனே நம்ம தோசை ஊற்றிடலாம். இதை அது மாதிரி இது வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணணுன்னா ரொம்ப கடகடான்னு இருக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் மெத்தமாக தான் ஊற்றணும். ஏன்னா இதில் உளுந்து எதுவுமே நம்ம சேர்க்காததுனால ரொம்ப இழுத்து விட்டாலும் ரொம்ப இதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மூடி போட்டு தான் வேக விடணும், அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ வந்து ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் இது வேகிறதுக்கு. அப்புறம் வந்துட்டு இந்த அடை வந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே சூடாக பண்ணிவிட்டு சூடாக சாப்பிட்டா தான் இது நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாக இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை ரெடி பண்ணின உடனே சாப்பிட்டுக்கோங்க. இது கூட வந்துட்டு நல்லா தேங்காய் சட்னி, அப்புறம் வந்துட்டு கார சட்னி, இது மாதிரிலாம் கூட நல்லாயிருக்கும். இது மாதிரி இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பத்ததற்கு இதில் வந்துட்டு நீங்கள் வெங்காயம் வெட்டி போட்டு சுட்டிங்கன்னா இதை விடவும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நம்ம வந்து ரெகுலராக அடை தோசைக்கு நிறைய வெங்காயம், எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும்னு அந்த மாதிரி இதுலேயும் நிறைய வெங்காயம் வெட்டி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இன்றைக்கி ப்ளெயினாக தான் செய்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட வெள்ளரிக்காய் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப இன்ஸ்டண்ட்டானது, அதே நேரத்தில்